இவனை அரெஸ்ட் பண்ணாதீங்க, புடிச்சு என்கவுண்டர்ல போடுங்க. இவனை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு காவல்துறை சார்பாக ரூபாய் 5 லட்சம் பரிசு. 10 நாட்களாக தேடியும் போலீசிடம் சிக்காத யார் அந்த கொடூரன்? என் புள்ளி அடிச்செல்லாம் துன்பத்திருக்கா, மூஞ்செல்லாம் பூரி வச்சிருக்கிறா சார். நல்லா படிக்குது சார் என் புள்ள. என் புள்ளைக்கு நான் கிடைக்க என் புள்ளிய அடிச்சு மூஞ்செல்லாம் கமிரி போயிட்டு என் புள்ள மூஞ்செல்லாம் வலிக்குதுன்னு சொன்னா சார். உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அந்த மிருகங்களுக்கு கூட கொஞ்சமாவது இறக்கம் இருக்கும். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. இவன் என்ன பண்ணிருக்கானா, வெறும் 10 வயசான 4வது படிக்கிற ஒரு குழந்தைங்க தனியா நடந்து போயிட்டு இருக்கப்போ அந்த குழந்தையோட வாயை பொத்தி காலை புடிச்சு தரன்னு இழுத்து ஒரு மாந்தோப்புக்கு இழுத்துட்டு போயிருக்கான். அந்த குழந்தையோட வாயை பொத்தி கீழே இருக்கிற பெரம்பை எடுத்து அடி நடிச்சிருக்காங்க. அந்த குழந்தைய ஒரு வாட்டி இல்லைங்க, கிட்டத்தட்ட 2-3 வாட்டி பாலியல் வன்புணர்வு பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுடைய ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி அவனையும் கூப்பிடுறான். அந்த சமயமா பார்த்து அந்த குழந்தை செருப்பு எல்லாமே அவுத்து போட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்கு. தப்பிச்சு வரப்போ அதே வழியா ஒரு குழந்தை நடந்து வந்துட்டு இருக்கு. தனக்கு நடந்த மாதிரி அந்த குழந்தைக்கும் நடக்க கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தையுமே காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்குங்க. வீட்டுக்கு வந்து தன் அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி வலியால துடிச்சு ஓன்னு அழுதுருக்குங்க. அதை கேட்டு அந்த பெத்தவங்களோட மனசு அப்படியே உடைஞ்சு போச்சுங்க. வெறும் 4வது படிக்கிற குழந்தைங்க. அந்த குழந்தை அவங்க அம்மா பத்திரிக்கையாளரிடம் சொல்றாங்க, என் குழந்தை எங்களை பார்த்தே நாங்க தொட்டாலே பயப்படுறா, அலறா. என் குழந்தையோட உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமா போயிட்டு இருக்கு. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து 7 நாள் ஆகுது, இன்னும் அவனை கண்டுபிடிக்கல. போலீஸ்காரவங்க நீங்க அவனை கண்டுபிடிச்சீங்கன்னா அவனை அரெஸ்ட் எல்லாம் பண்ணாதீங்க, அவனை என்கவுண்டர்ல போடுங்க அப்படின்னு சொல்லி குழந்தையோட அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க. அவனுக்கு வந்து ரிமாண்டு அது பனிஷ்மெண்ட் இருக்கக்கூடாது, அவனை சாவடிச்சிடணும். அதுதான் என்னோட கோரிக்கை. அதுதான் இன்னொருத்தன் வந்து பொண்ணு மேல தொடக்கூடாது. ஒரு பக்கம் பெத்தவங்க கதறிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அந்த குழந்தை வலியிலையும் பயத்திலையும் துடிச்சிட்டு இருக்கு. ஏங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எதிரான சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. நாமளும் டெய்லி நியூஸ்ல கேட்டுட்டே தான் இருக்கோம், பார்த்துட்டே தான் இருக்கோம். இனி அரசாங்கம் பாதுகாக்கும், போலீஸ் பாதுகாக்கும்ன்ற நினைப்பே வேணாம். நம்ம குழந்தைக்கு நம்ம தான் பாதுகாப்பு, நாம தான் பொறுப்பு. தயவு செய்து உங்க குழந்தைகளை தனியா எங்கேயும் அனுப்பாதீங்க. எனக்கு புரியுதுங்க, இப்ப இருக்கிற காலகட்டத்துல கணவன் மனைவி 2 பேருமே போய் உழைச்சாதான் சாப்பிட முடியும். ஆனா இந்த கொடூர மிருகங்கள் வாழ்ற இந்த உலகத்துல நம்ம குழந்தைய நாம தாங்க பாதுகாக்கும். இந்த சமுதாயத்துக்கு ஒண்ணு சொல்றேங்க, நம்ம வீட்ல, ஸ்கூல்ல, காலேஜ்ல சக மனுஷங்க கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற இந்த அடிப்படையான விஷயத்தையாவது சொல்லிக் கொடுங்க. ஒரு குழந்தைய பார்த்து உனக்கு தப்பான எண்ணம் வருதுன்னா நீ எல்லாம் இந்த உலகத்துல வாழவே தகுதி இல்லாத அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேரு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மிருகங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடலாமா, இல்ல அவங்க பெத்தவங்க சொல்ற மாதிரி போலீஸ் என்கவுண்டர்ல போடலாமா? உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.